அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ்மா எக்ஸசைஸ் 2.5 செகண்ட் சம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு ஏ மற்றும் பொது வித்தியாசம் டிக்கு கூட்டுத்தொடர் வரிசைகளை காண்க அப்படிங்கம்மா. ஃபஸ்ட்டு சம் ஏ ஈக்குவல் டு 5, டி ஈக்குவல் டு 6. செகண்ட் சம் ஏ ஈக்குவல் டு 7, டி ஈக்குவல் டு -5. தேர்டு சம் ஏ ஈக்குவல் டு 3/4, d ஈக்குவல் டு 1/2. ஓகேம்மா. ஃபஸ்ட்டு சம்மை நம்ம எழுதுவோம். ஏ ஈக்குவல் டு 5, டி ஈக்குவல் டு 6. முதல் உறுப்பு ஏ, பொது வித்தியாசம் டிக்கு கூட்டு தொடர் வரிசை. ஸோ கூட்டு தொடர் வரிசை அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. முதல் உறுப்பும் கொடுத்துருக்காங்க, வித்தியாசமும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கூட்டுத்தொடர் வரிசை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d. ஓகேம்மா. இதுதான் என்னது அந்த கூட்டு ஏ. தென் ஏ ப்ளஸ் 3d அப்படின்னு என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். எழுதுவோமா? கூட்டுத்தொகை ஏ என்னது 5, 5 + 6. அடுத்து 5 + 2 × 6, 5 + 3 × 6 டாட். அப்போ 5, 11, 17, இது என்ன 23. ஓகேவா? இப்போ 23க்கு அடுத்து 29. அப்படியே நம்ம என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்குது. இதுதான் கூட்டுத்தொடர் வரிசைக்கு உண்டான முதல்ல இந்த கூட்டுத்தொடர் வரிசைக்கு உண்டான ஃபார்முலாவை தருவாக படிச்சுக்கிடணுமா. ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d. இதில் இந்த ஏயும் டியும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், எழுதுகிறோம். இதுதான் எனது கூட்டுத்தொடர் வரிசை. செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்க்கு ஏ என்னது 7, டி என்னதுமா -5. கரெக்டாக? ஏ 7, டி -5. ஸோ கூட்டுத்தொடர் வரிசைக்கு உண்டான ஃபார்முலா எழுதுவோமா. கூட்டுத்தொடர் வரிசைக்கு உண்டான ஃபார்முலா என்னது? கூட்டுத்தொடர் வரிசைக்கு உண்டான ஃபார்முலா ஏ. ஓகேம்மா. ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d, ஏ ப்ளஸ் 4d டாட் டாட் டாட். ஏயோட வேல்யூ என்னது 7. டி ஏ ப்ளஸ் டி என்னது 7 எழுதிடும், சாரி. ஏயோட வேல்யூ 7 ப்ளஸ் டி என்னது -5. தென் ஏயோட வேல்யூ 7 ப்ளஸ் 2டியோட வேல்யூ என்னது -5. தென் ஏயோட வேல்யூ 7 ப்ளஸ் 3 × டியோட வேல்யூ என்னது -5. தென் ஏயோட வேல்யூ 7 ப்ளஸ் 4 × டியோட வேல்யூ என்னது -5. ஸோ இதை 7. ஓகேவாம்மா. 7. அடுத்து 7 - 5. இங்கே 7 - 10, 7 - 15, 7 - 20. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கூட்டு தொடர் வரிசை. கூட்டு தொடர் வரிசை என்னது? கூட்டு தொடர் வரிசை 7. ஓகேவா? தென் -2, தென் -3. ஓகேம்மா. -8 தானம்மா, -8. தென் நெக்ஸ்ட்டு -13. ஓகேம்மா. 5. ஓகேம்மா. 7 ப்ளஸ் 2 -2 இது 7க்கு அடுத்து 7 - 5 +2.
ஓகேவா? தென் எஸ். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசமே -5. ஓகே. ஓகேம்மா. டி வந்து -5 தானே வருது. ஓகே. இது வந்து 7 +2 -3. ஓகே, இது கரெக்ட் தான். புரிஞ்சுதாம்மா? ஃபஸ்ட்டு கூட்டு தொடர் வரிசையில் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, ஏ ப்ளஸ் 4D. இதில் வந்து ஏயோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி டி வந்து -5. இந்த -5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து பாருங்கம்மா 7க்கு அடுத்து +2. அப்போ இது டிஃப்ரென்ஸே -5 தான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ப்ளஸ் பாருங்கம்மா, இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிளெல்லாம் ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் முடிச்சுட்டு தேர்டு சம் வந்து என்னது? தேர்டு சம் A = 3/4, D = 1/2. ஓகேம்மா? இப்போ இதனுடைய கூட்டுத்தொடர் வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசை வந்து எப்படி வரும்? ஃபார்முலா என்னது? A + D, A + 2D, A + 3D, A + 4D ... ஸோ இப்போ ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா? 3/4 + 1/2 3/4 + 2 × 1/2 3/4 + 3 × 1/2 3/4 + 4 × 1/2. So that is equal to 3/4. இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் என்னது? 4 3 எல்சிஎம் 4க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்கும் தரமா? ஸோ தட் இஸ் 4 3 + 2/4. இதெல்லாம் 10th படிக்கிறீங்க, அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் தானம்மா? 3/4யும் 1/2யும் ஆட் பண்ணுறது. தென் இது 2 கேன்சல் ஆகிட்டோம். ஸோ 3/4 + 1. ஓகே, இங்கே 3/4 + 3/2. இது இந்த ரெண்டு ஆன்சர் 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல். ஸோ 3/4 + 2. ஓகேம்மா? ஸோ அகெயின் நம்ம கொண்டு வரலாம். 3/4 × 5/4 3/4 5/4. then next 4 7/4 7/4. ஓகேவாம்மா? then next இது வந்து 4 3 + 2 வந்து 4ல் 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ 6. ஸோ 6. தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படிமா பண்ணாலும் 8 தானே? கிராஸ் 8 11/4. ஸோ 11/4. இப்போ நம்ம வந்து கூட்டுத்தொடர் வரிசை that is equal to 3/4 5/4 7/4 9/4 11/4. அப்பா இந்த வீடியோவை வந்து 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும்? ஓட விட்டு படிங்கம்மா. இந்த ப்ராப்ளத்தில் ரொம்ப ஈஸியஸ்ட்டு தாம்மா. ஓகேம்மா? இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும்? ஓட விட்டு படிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசைக்கு உண்டான ஃபார்முலா என்னது? A + D, A + 2D, A + 3D, A + 4D. இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? கூட்டுத்தொடர் வரிசையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களாம்மா? ஃபஸ்ட்டு சம் வந்து A = 5, D = 6.
இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் செகண்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து ஏ ஈக்குவல் டு 7 டி ஈக்குவல் டு -5. அதுலேயும் நம்ம என்ன செய்கிறோம், ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2டி, ஏ ப்ளஸ் 3டி, ஏ ப்ளஸ் 4டி. இதில் வந்து என்ன செய்யணும், ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம 1 பை 1 நம்ம என்ன செய்கிறோம், எழுதுகிறோம். ஓகேவாம்மா? இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. நம்ம அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸை வந்து 10th சம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கே போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.